சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். அறிமுகமும் பழக்கமும் உண்டு. அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் என்னை தமிழக காங்கிரஸ் தலைவராக அறிவித்த பிறகு அண்ணன் ஆர்மி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் வாழ்த்து பெறுவதற்காக ஆசி பெறுவதற்காக மரியாதை நிமித்தமாக அண்ணன் ஆர்மி அவர்களை சந்தித்தேன். அவர்களுடைய முழுமையான வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துள்ளேன். எனக்கு தெரிந்தவரை அன்பிற்குரிய சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எந்த கட்சியையும் சார்ந்தவர் அல்ல. எது நியாயமோ எது தர்மமோ அதன்படி நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த மனிதர் அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரோடு எனக்கு ஏறக்குறைய அதுவும் 40 ஆண்டு இருக்கும். 77 இருந்து 40 ஆண்டுகளாக அவர்களோடு நெருக்கமான நட்பும் தொடர்பும் இருக்கிறது. பல்வேறு அரசியல் காலகட்டங்களிலே ஒன்றாக கருத்துக்களை பரிமாறக்கூடிய காலங்கள் கடந்த காலங்களிலே நடந்திருக்கிறது. ஒரு இறைவனின் அருளை முழுமையாக பெற்ற ஒரு சிறந்த மனிதர், மிகச்சிறந்த பண்பாளர், அருமையான நண்பர். அதனாலே காங்கிரஸ் தலைவர்கிற முறையிலே மரியாதை நிமித்தமாக அருமை சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தேன். நான் அவருக்கு சால்வை அணிவித்தேன். அவர் எனக்கு சால்வை அணிவித்தார், வாழ்த்து தெரிவித்தார். அவருடைய கபாலி திரைப்படம் வெற்றி பெற்றதற்கும் அவர் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கும், நல்ல உடல்நலத்தோடு இருக்கிறார், தொடர்ந்து நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கும் அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன். அவர் நான் தலைவராக வந்ததற்கு வாழ்த்து தெரிவித்தார். இப்படி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இதற்கு மேலே இதில் எந்தவிதமான அரசியலும் கிடையாது. அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நல்ல மனிதர். நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் நேற்று இரவு சந்தித்து பேசினேன். நேற்று மாலை சந்தித்து பேசினேன். அப்போது உள்ளாட்சி சம்பந்தமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஏற்கனவே தலைவர் கலைஞருடைய இல்லத்திலே சந்தித்தோம். 2வது முறையாக சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவருடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அதிகாரப்பூர்வமாக முரசொலியிலையும் மற்ற பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு என்னவென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்ததோ, அதாவது காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படிப்பட்ட அந்த கட்சியில் இருந்த கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பேசி எப்படி இடங்களை பகிர்ந்து கொள்வது, எந்தெந்த இடங்களை யார் கேட்கிறாங்க, யார் எடுத்துக்கிறது, இதை பேசி அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆக இந்த பிரச்சினைக்கு ஒரு சிறந்த முடிவு, நல்ல முடிவு ஏற்பட்டுவிட்டது.